நம்முடைய வாழ்க்கையின் அடையாளம் என்னங்க? எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? இந்த ஜெப நாட்கள் ஆவியானவர் நீங்கள் கிறிஸ்துவை தரிசிப்பவர்களாய் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறணுங்க. எத்தனை வருஷம் வந்து அந்த சிலுவையை பார்த்து விட்டு போகிறோம், எத்தனை நாட்கள் அந்த சிலுவையை பார்த்து விட்டு போயிட்டு திரும்ப நம்முடைய பழைய வாழ்க்கை பழைய காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஜெப நாட்களில் கிறிஸ்துவை தரிசித்தவர்களாய் அல்ல, கிறிஸ்துவை பறித்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறணுங்க. கிறிஸ்துவை பார்த்து விட்டு ஆண்டவரே நீங்க ஆலயத்தில் இருங்க, 6 நாள் உலகத்துல போய் எனக்கு விருப்பம்படி நான் வாழ்றேன், என் குடும்பத்துல விருப்பப்படி எல்லா காரியத்தையும் செய்கிறேன், 7ஆம் நாள் உடைய ஆலயத்துல வந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி எத்தனை காலம் இதை குறித்து நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் அழகாய் சொல்லுகிறான், இது கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறது ஒன்றே என் வாழ்க்கையில நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப எதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம்? கிறிஸ்துவை குறித்தா? கிறிஸ்துவை அறிகிற அறிவை குறித்தா? என் பணத்தை குறித்தா? என் வேலையை குறித்தா?